சென்னையில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய செய்தியாளர் நவீத், விவரம் என்ன? தேவா, இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் சூழல் காரணமாக நாட்டின் பல்வேறு இடங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள், வணிக பயன்பாடு சிலிண்டர்கள் தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பொதுமக்கள், வணிகர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். வீட்டு உபயோக சிலிண்டர்களை அந்தந்த கேஸ் நிறுவனம் அளித்துள்ள செல்போன் எண்ணின் மூலம் புக்கிங் செய்தால் மட்டுமே கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி மூலமாக வீடு வீடாக சப்ளை செய்யப்படும். இந்நிலையில் இன்று காலை முதல் சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் ஏஜென்சிகள் கொடுத்துள்ள இந்த செல்போன் எண்களில் கேஸ் சிலிண்டர்களுக்காக பொதுமக்கள் புக்கிங் செய்யும் போது அந்த எண்கள் செயல்படவில்லை, நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப் என்ற பதில்களே தற்போது வரை அந்த சிலிண்டர் புக்கிங் செய்யக்கூடிய அந்த இண்டேன் நிறுவனத்தின் மொபைல் எண்கள் இந்த பதில்களே வருகின்றது. ஏஜென்சிகளை நேரடியாக இது தொடர்பாக தொடர்பு கொண்டு கேட்டால் தங்களுக்கு இது குறித்து எதுவும் தெரியவில்லை, இன்னும் சிலிண்டர் ஸ்டாக் வரவில்லை என கூறுவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். புக்கிங் செய்ய முடியவில்லை என்று கேட்டால் சர்வர் பிரச்சனையாக இருக்கிறது, இன்று மாலைக்குள் இந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்று இந்த கேஸ் நிறுவனம் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போர் சூழலில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டருக்காக பொதுமக்கள் கடுமையாக அல்லல்படும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் கலக்கத்தில் உள்ளனர். வணிக பயன்பாடு சிலிண்டர்களும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஹோட்டல்கள் மற்றும் வணிக பயன்பாடு சிலிண்டர்கள் மூலம் கேஸ் கட்டிங், வெல்டிங் தொழில் செய்பவர்களும் இதன் மூலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பல்வேறு தொழில்களும் தற்போது வரை பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளில் உள்ள இந்த பழைய மின் ஸ்டவ்களை பொதுமக்கள் தற்போது எடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் தெரிவிக்கின்றனர். விரைவில் இந்த கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை குறித்து மக்கள் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும், இந்த தட்டுப்பாடு எப்போது நீங்கும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி நவீத்.